தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மண்ணில் கால் பதித்த சம்பவம் அதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களை பேரிடரா அறிவிக்க முடியாது அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதால உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் கருத்து மோதல் இருந்தது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்துல ஏற்பட்டிருக்கிற வெள்ள பாதிப்புகளை நேர்ல ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி வந்திறங்கியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடுமையான வெள்ளத்தாலையும் மழையாலையும் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அதுல தூத்துக்குடியில் ஏற்பட்டிருக்கிற வெள்ள பாதிப்புகளை நேர்ல ஆய்வு செய்ய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையம் வந்து இறங்கியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நடந்த ஆய்வுகளும் மக்கள் கிட்ட பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாம மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த பின் மக்களுக்கு செய்ய போற நன்மைகள் பத்தியும் நடக்க போற அடுத்த நடவடிக்கைகள் பத்தியும் பரபரப்பா அங்க எதிர்பார்க்கப்பட்டுட்டு வருது. இதை தொடர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அமைச்சர் தங்கம் தென்னரசு, கனிமொழி எம்பி உள்ளிட்டோரும் உடன் உள்ளனர். அடுத்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அடுத்த நடவடிக்கையா என்ன செய்ய போறாங்க அப்படின்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு வருது.